மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவன கண்பான தேவச்சனமே, நம் தேவாதி தேவன் வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளை, பூமியையும் பூமியில் உள்ளவைகளை, அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே உருவாக்கினவர், உண்டாக்கினவர். மனிதனை களிமண்ணினாலே உண்டாக்கி அந்த மனிதனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றினவர். எப்பேற்பட்ட வியாதியோடு வந்தவர்களை குணமாக்கினவர். கடல் மேல் நடந்தவர், செங்கடலை இரண்டாய் பிளந்து கட்டான் தரையிலே நடந்து செல்கிற விதமாய் நடக்க பண்ணினவர். அவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அந்த கேள்விக்கு அதே அதிகாரத்திலே 17 வசனத்திலே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று. அவன கண்பான தேவச்சனமே, மருத்துவர்களால் கூடாதது, விஞ்ஞானிகளால் கூடாதது, மிகப்பெரிய ஜாமவான்களால், அறிவு பெருத்தவர்களால் கூடாமல் இருப்பது, நம்மை படைத்த, நமக்குள்ளே சுவாசத்தை ஊதி இருக்கிற நம்முடைய மாபெரும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிறதே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நம்பியிருங்கள், அவரை சார்ந்திருங்கள். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். 138 சங்கீதத்திலே 8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரிய காரியமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தின் நடுவாய் நீ காணப்பட்டாலும், எப்பேற்பட்ட வியாதியோட பிரச்சனையோடு நீ இருந்தாலும், உனக்கு தீர்வு சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறது என்கிறதை மறந்துவிடாதே. சொற்ப நாட்கள் மாத்திரம் செய்துவிட்டு பின்பு காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல இந்த தேவன். சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஆமென்.